எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுகாதி. இந்த யுகாதி வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுகாதி வந்து தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருமே இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடலாம். இந்த யுகாதி அன்னைக்கு காலைல எழுந்த உடனே அதிகாலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சு நம்ம வீடெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிடணும். இந்த நாளில் ஏதாவது புதிய முயற்சிகள் ஏற்படுறதுனாலும் ஏற்படலாம். இந்த யுகாதி அன்னைக்கு ஒரு பச்சடி ஒன்று செய்வாங்கங்க. அந்த பச்சடி வந்து அறுசுவையும் கொண்டது. இந்த அறுசுவை எதுக்காக அப்படின்னா, இந்த பச்சடி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்து வாழ்க்கையில் அறுசுவையும் 6 கட்டங்களையும் மனிதர்கள் வந்து சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பச்சடி செய்கிறோம். வாங்க அந்த பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். மாங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க, வேப்பம்பூ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க, தேங்காய் துண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, புளி வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாய் வந்து 1 சிட்டிகை எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிளகாயை அரைச்சி போட்டுக்கிட்டாலும் சரி. அடுத்தது உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு வாணலியில் அதாவது அடுப்பில் வந்து நம்ம ஒரு வடை வச்சுட்டு அந்த வடை சட்டியில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா புளியை நல்லா கரைச்சி அதில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதில் மாங்காய் துண்டை போடுங்க. அந்த மாங்காய் நல்லா வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு என்ன பண்ணுறீங்கன்னா, வெல்லம் போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க. அடுத்தது வேப்பம்பூ கொஞ்சோண்டு போடுங்க. தேங்காய் துண்டு போட்டாலும் சரி, அதை துருவி போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெல்லமும் மிளகாய் தூளும் காரத்துக்கு ஏற்ப இனிப்புக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. இதை 8 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா இறக்கி வச்சுருங்க. நீங்கள் சூடாக குடித்தாலும் சரி, கொஞ்சம் ஆற வச்சு குடித்தாலும் சரி, யுகாதியோட பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஹாப்பி யுகாதி. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் தேங்க்யூ.